பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த கால வேளையில் மகிமைப்படுவதாக. இந்த காலையிலும் தேவனுடைய ஒரு வார்த்தையாய் தியானிக்க தேவன் தந்த நேரத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். 2 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வார்த்தையை வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறீர். அல்லேலூயா, ஆமென். கர்த்தராகிய தேவன் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறீர். இந்த கால வேளையில் இருள் நிறைந்த ஒரு பாதையில் கடந்து போகிறது போல, எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது போல, எல்லா இடங்களிலும் ஒரு உணர்வு உனக்கு காணப்படுகிறதா? ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் வந்த தேவன் உனக்குள் வாசம் பண்ணும்போது ஆண்டவர் தான் விளக்காக இருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அந்த வெளிச்சம் உனக்குள் வரும்போது உன் இருள் மாறும். இந்த கால வேளையில் எந்த சூழ்நிலையில் நீ கடந்து போகிறாயோ அந்த இருளை மாற்ற ஒரே ஒரு விளக்கு தான் உண்டு. நீ எடுத்து எரிய வைக்கிற உன் பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாம் ஃபெயில் ஆனாலும், என் தேவனாய் கர்த்தர் உன் வாழ்வில் வந்தாரானால், இயேசுவாயி அந்த வெளிச்சம் உன் வாழ்க்கையில் உதித்தால் நிச்சயமாகவே உன் வாழ்வு இருள் மாறும், அந்தகாரம் மாறும், வெளிச்சமாய் மாறும், பிரகாசமாய் மாறும். இந்த கால வேளையில் யார் யார் இருள் சூழ்ந்தது போல, செய்வது என்னதென்று அறியாதது போல, துக்கமாய் வேதனையாய் காணப்படுகிறாய், இந்த கால வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஒரு நிமிடம், ஆண்டவரே, என்னுடைய நிலைமை நெருக்கத்தில் இருக்கிறேன், என்னுடைய சூழ்நிலை இருள் நிறைந்த இருளுக்குள் நடந்தது போல என் வாழ்வு இருக்கிறது ஏசப்பா, எனக்கு இறங்கும் என்று கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி தயவாய். அவருடைய வெளிச்சம், அவர்தான் விளக்கு, அவர்தான் உன் இருளை மாற்றத்தக்க வெளிச்சம். உன் வாழ்வில் வந்தால் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்கிறவர். இருள் மாறினால் நீ நடக்கிற பாதை என்னதென்று உனக்கு தெரியும், எந்த இடத்துல தடுக்கல் இருக்கிறதுன்னு உனக்கு தெரியும். இந்த நாளில் ஒன்றும் அறியாதபடி கடந்து போகிறாயோ, கிறிஸ்துவாய் அந்த வெளிச்சத்தை சுதந்தரித்துக்கொள், அற்புதங்களை செய்வாராக. ஜெபிக்கலாமா? அன்பு ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் ஆண்டவர், நீர் விளக்காயிருக்கிறீர், ஒளியாயிருக்கிறீர். இருளில் நிற்கிறவர்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்ன இந்த கிறிஸ்துவின் பிரகாசம் ஆண்டவரே, இருளை மாற்றத்தக்க, இருளை நீக்கத்தக்க ஒரு தெய்வீக அந்த விளக்கு எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்விலும் வெளிப்பட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த குடும்பங்களை ஆசீர்வதியும். இருள் மாறட்டும், வெளிச்சம் பிரகாசிக்கட்டும், அற்புதங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவாய ஒளி உன் வாழ்வில் வந்தால் நிச்சயமாகவே இருள் மாறும், அற்புதங்கள் நடக்கும். காட் பிளஸ். பிரைஸ் தி லார்ட்.